தேர்தல் முடிவை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு பிறகு சில கட்சிகள் எடுத்திருக்கிற நிலைப்பாடுகள் நியாயமற்றதாக நேர்மையற்றதாக இருக்கிறது என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த தேர்தலில் யாரும் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு மக்கள் வாக்களிக்கவில்லை. ஒரு கட்சிக்கும் ஒரு கூட்டணிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அப்போ விஜய்க்கு கிடைத்த 108 இடங்களில் அவர் ஜெயித்திருக்கும் பொழுது அதை வைத்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்வதே முதல்ல நேர்மையற்ற ஒரு செயல். யாரையெல்லாம் தீய சக்தி என்று அவர் சொன்னாரோ, யாரெல்லாம் உதிரி கட்சிகள் என்று சொன்னாரோ, கல்லாப்பெட்டிகள் என்று சொன்னாரோ, அவர்களையெல்லாம் கூட்டணியில் சேர்த்து ஆட்சி அமைப்பதிலேயே இவர்கள் முதல் தோல்வி அடைந்து விட்டார்கள். அது விஜயை விட்டுருவோம். யார் மதச்சார்பற்ற அணியில் இருந்து கொண்டு முற்போக்கு சிந்தனை இருப்பதாக காட்டிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய நிலைப்பாடை எடுத்துக்கொண்டால் அதிலேயாவது ஒரு நேர்மை இருக்கிறதா, அறம் இருக்கிறதா என்று பார்த்தால் அதுவும் இல்லை. முதலாவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவனை எடுத்துக்கொள்வோம். அவருடைய துவக்க காலத்தில் தேர்தல் பாதை திருடர் பாதை, தலித் பேந்தர் என்று அமைப்பு வைத்துக் கொண்டு அப்போது அவர் சொன்ன கொள்கை முழக்கம் என்னன்னு கேட்டால் தேர்தல் பாதை திருடர் பாதை என்ற நிலைப்பாட்டில் இருந்தார். எங்களுக்கு அதை சொன்னார். எங்களோட சந்தித்து பேசும் பொழுது தேர்தலுக்கு மட்டும் போயிடாதீங்க என்று சொன்னார். பிறகு நாங்கள் ஒரு சமுதாய கோரிக்கைக்காக வேண்டி வாழ்வுரிமை மாநாடு நடத்திய பொழுது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் அமைப்பாளராக நான் இருந்த நேரத்தில் அந்த மாநாடு நடத்திய போது அதில் தான் ஜெயலலிதா அவர்களையும் திருமாவளவன் அவர்களையும் இடதுசாரிகளையும் ஒரு அணியில் ஒன்று திரட்டி ஒரு அறிமுகத்தை ஏற்படுத்தி கொடுத்தோம். அதற்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, அந்த அறிமுகத்தை வைத்துக்கொண்டு இவர் தேர்தல் பாதைக்கு போகும் பொழுது எங்களுக்கு ஒரு வியப்பாக, எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் நமக்கெல்லாம் தேர்தலுக்கு போக வேண்டாம் என்று சொன்னார், இவர் தேர்தல் பாதைக்கு போய்விட்டார் என்று நாங்கள் வியப்படைந்தோம். ஆனாலும் தேர்தல் பாதைக்கு போன பிறகு கூட அவருடைய நிலைப்பாடுகளில் பெரிய மற்ற கட்சிகள் மாதிரி ஒரு மோசமான நிலை இருக்கவில்லை. நியாயமாக பேசினார், மதச்சார்பின்மையை தெளிவாக வலியுறுத்தினார். சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் முதல்ல குரல் கொடுத்தார் என்ற வகையில் சரி தேர்தலுக்கு போயும் கூட ஒரு நல்லபடியாக இருக்கிறார் என்று நாங்கள் நினைத்தோம். இப்போ என்ன என்று கேட்டால், தேர்தல் முடிவு வந்ததற்கு பிறகு இந்த விஜயுடைய கட்சி டிவிகேவுடைய கட்சி ஆட்சி அமைப்பதற்காக வேண்டி ஆதரவு கொடுக்கிற நிலைப்பாட்டை இவர் எடுக்கிறார். என்ன காரணம் சொல்லி எடுக்கிறார் என்று கேட்டால், நாங்கள் ஆதரவு கொடுக்காவிட்டால் பாஜக கவர்னர் ஆட்சி மூலமாக தங்களுடைய திட்டங்களை செயல்படுத்துவார்கள், அந்த நிலையை தவிர்ப்பதற்காகத்தான் நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம் என்று சொல்கிறார். இது மேம்போக்காக பார்க்கும் பொழுது ஒரு சரியான காரணத்தை போல தெரிந்தாலும் சிந்தித்து பார்க்கும் பொழுது இந்த வாதம் டிவிகேக்கு பொருந்தாது. பொதுவாக பிஜேபிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்து அதற்கு முந்தைய காலகட்டங்களில் தங்களுடைய எதிர்ப்பை காட்டி இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு இந்த வாதம் பொருந்தும். இதற்கு முன்னர் அவர் பிஜேபி விஷயமாக விஜய் எந்த நிலையில் இருந்தார், அவருடைய ஜனநாயகன் படம் தடை செய்யப்பட்ட போது கூட அதுக்கு எதிராக வாயை திறக்கலை. அவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் போது கூட வாயை திறக்கலை. பிஜேபிக்கு ஒரு அடிமையாக இருந்தார். அவர் மீது சிபிஐ விசாரணை போடுறாங்க. சிபிஐ விசாரணை திமுக அரசு சொல்லி போடலை. இவங்க தான் நீதிமன்றத்துக்கு போய் தமிழ்நாடு அரசுக்கு மேலே நம்பிக்கை இல்லை என்று சொல்லி சிபிஐ விசாரணை வருவதற்கு ஏற்பாடு செஞ்சாங்களே. அந்த சிபிஐ விசாரணைக்கு பிறகு வழக்கமாக தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு குற்றச்செயலை சிபிஐ விசாரிப்பதாக இருந்தால் இங்கே உள்ள அலுவலகத்தில் தான் விசாரிப்பாங்க. அவரை இங்கே டெல்லிக்கு வரவழைக்கிறார்கள். எத்தனை சிபிஐ வழக்குகள் இங்கே நடந்திருக்கிறது. அந்த வழக்குகளுக்கெல்லாம் அவர்களை இங்கே அழைத்து விசாரிப்பார்கள் அல்லது சென்று விசாரிப்பார்கள். அப்போ இவர் மீது ஒரு பழிவாங்கும் அளவில் ஒரு நடவடிக்கை எடுக்கும் போது கூட வாயை துறக்கலை. அவர் ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்த ஸ்டாலின் என்ன செஞ்சார், ஸ்டாலின் சார் நான் வீட்டிலாம் இருக்கிறேன், உங்களால் ஏன்றதை பார்த்துக்கிறங்க என்று பேசியவர் சிபிஐக்கு 2 தடவை திரும்ப திரும்ப அழைத்து அவரை அலைக்கழித்த நேரத்தில் கூட பிஜேபிங்கிற வார்த்தை வாயிலிருந்து வரல. அப்படி தன்னை இனங்காட்டியிருக்கக்கூடிய நேரத்தில் அதே மாதிரி சிறுபான்மை குறிப்பாக கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த எஃப்சிஆர்ஏ என்று வெளிநாட்டிலிருந்து பணம் பெறுவதை திருத்தம் செய்து அவங்களுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்யக்கூடிய ஒரு சட்டத்தை பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ணும் பொழுது இவர் அதை கண்டித்து என்ன செய்யலை, குரல் கொடுக்கவில்லை.
திருப்பரங்குன்றத்தில் வந்து அந்த தீபமேற்ற விஷயத்தில் வந்து நீதிமன்ற தீர்ப்பையும் உடைத்து ஸ்டாலின் என்ன பண்ணார்னு கேட்டால் அந்த முஸ்லீம்களுடைய உரிமையை மீட்டு கொடுத்தார். இது சைலண்டாக இருந்தாங்க. சைலண்டாக மட்டும் இருக்கல, அதே திருப்பரங்குன்றத்தில் இன்று ஜெயித்திருக்கிற நிர்மல்குமார்ங்கிற முன்னாள் ஆர்எஸ்எஸ்காரரான நிர்மல்குமார் என்பவரை வைத்து என்ன பேட்டி கொடுத்தாங்கன்னு கேட்டால், திமுக அரசியல் பண்ணுது, அதாவது இந்த செயல் தப்புன்னு சொல்கிறாங்க. முஸ்லீம்களுக்காக வேண்டி அவங்க உரிமைக்காக வேண்டி ஸ்டாலின் அரசு எடுத்த அந்த நடவடிக்கை தப்புன்னு விமர்சித்தாங்க. அப்போ இவர்கள் வந்து பிஜேபியாகவே இருக்கிறார்கள் என்று யார் அறியப்பட்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு முட்டு கொடுப்பதற்கு இந்த காரணத்தை திருமாவளவன் சொல்வதும் சரி, இடதுசாரிகள் சொல்வதும் சரி ஏற்கத்தக்கதல்ல. அது 6 மாதத்தில் அவங்க என்ன செய்வாங்களோ அதை தான் இவங்களும் செய்வாங்க. அதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் பதவி ஏற்புலாம் நடக்குது. முதல்ல வந்தே மாதரம் பாடுறாங்க, அதுக்கு பிறகு வந்து தேசிய கீதம் பாடுறாங்க, கடைசியாக தமிழ் தாய் வாழ்த்து பாடுறாங்க. இது வந்து தமிழகத்தில் நடைமுறையில் கிடையாது. தமிழகத்தில் எந்த ஒரு அரசு நிகழ்ச்சியிலையும் முதலில் தமிழ் தாய் வாழ்த்து பாடணும், இதான் நடைமுறை. அப்போ இதை மீறி செய்கிறாங்களே, இவர் பதவி ஏற்கும் பொழுது இப்படி முடியாது, நான் தான் முதல்வர் ஆக போகிறேன் அப்படின்னு முதல் தடவை சொல்லியிருக்கணும். சரி, அப்போவாவது அவர் முதல்வர் ஆகலை, அதனால கவர்னர் கேட்க வேண்டிய நிலையில் இருந்தார் என்று எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டாவது ஒரு பதவி ஏற்பு விஸ்தீர்ணப்படுத்தினாங்கல்ல, அந்த விரிவுபடுத்துகிற நிகழ்ச்சியில் என்ன செய்கிறாங்கன்னா, விரிவுபடுத்துகிற நிகழ்ச்சியில் இவர் முதல்வராக இருக்கிறார். அப்போ முதல்வராக இருக்கக்கூடிய நேரத்தில் இவருக்கு அதிகாரம் வந்துருச்சு. அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, அதே வழிமுறை, அதே வந்தே மாதரம், அதுக்கப்புறம் தேசிய கீதம், அப்புறமேல தான் தமிழ் தாய் வாழ்த்து. அப்போ அதை பாடினார, அப்போ ஆர்எஸ்எஸ் ஆகிட்டார்னு அர்த்தமாக இருக்கா இல்லையா? ஆர்எஸ்எஸ் அஜெண்டா என்னவாக இருக்கிறதோ அதை இவர் ஆட்சிக்கு வந்த பிறகும் செயல்படுத்துறத கண்ணு முன்னாடி காட்டுறாரு. அந்த பதவி ஏற்பு விழாவில் திருமாவளவன் போய் கலந்து கொள்றார். திரும்பி கூட அவர் வரல. இதுவரைக்கும் என்ன பேசிக்கிட்டு இருந்தாரு? தமிழ்னு பேசிக் கொண்டிருந்தார். அந்த விழாவுலையும் ரெண்டாவதையும் புறக்கணிக்கப்படும் பொழுது, நீங்கள் இவ்வளவு அப்பட்டமாக புறக்கணிக்கிற காரணத்தினால், தமிழை வந்து இழிவுபடுத்துகிற காரணத்தினால், மாநில உரிமையை விட்டு கொடுக்கிற காரணத்தினால் நான் வெளியே போகிறேன் என்று வெளிநடப்பு செய்திருந்தாரே, ஆனால் அது வந்து ஒரு கண்ணியமான ஒரு செயலாக இருந்திருக்கும். அதனால இவங்க பிஜேபிக்கு கவர்னர் ஆட்சி நடத்துவாங்க என்று பயங்காட்டுவது பொய்யானது. கவர்னர் ஆட்சி வந்தால் என்ன நடக்குமோ அது எல்லாத்தையும் இவர் செய்வார். அப்போ நீங்கள் இந்த காரணத்தை சொல்வது வந்து ஏற்புடையது இல்லை. அது போக என்ன செய்கிறாங்கன்னா, வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிப்போம்னு ஆரம்பத்தில் அவர் சொன்னார். நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கெடுக்க மாட்டோம், வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிப்போம். அப்போ வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிப்போம்னு சொல்வது சரியில்லை. ஏன்னு கேட்டால், நீங்கள் தீய சக்தி. ரெண்டாவது, அவங்க ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை செயல்படுத்துவதற்கு உதவுவார், எதிர்த்து நிற்கிற துணிச்சல் இல்லாத ஒருவர். அப்படி இருக்கும் பொழுது இந்த வாதம் பொருந்தாமல் இருக்கிற நேரத்தில் ரெண்டாவது தப்பு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அமைச்சரவையில் இடம்பெறுவோங்கிறார். ஆதவர்ஜனா கூப்பிட்டார், அதனால இடம்பெறுவோன்னு சொல்கிறார். அப்போ அமைச்சரோட இடம் பட்டீங்கன்னா என்னவாயிடுறீங்கன்னா, நீங்கள் வந்து ஆளுங்கட்சி ஆயிடுறீங்க. ஆளுங்கட்சியில் போய் சேர்ந்துடுறீங்க. இவங்க எதிர்கட்சியில் திமுக இருக்கிறது. அதுக்கப்புறம் இங்கே உறவு இருக்கிறது, இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லைங்கிற பொய். அது ஒன்றுலாம் இருக்க முடியும். எப்போ நீங்கள் மந்திரி சபையில் இடம்பெற்றுட்டீங்களோ ஆளுங்கட்சி எதிர்கட்சி நாங்கள் பிரிச்சிருவாங்க. சட்டசபையில் ஆளுங்கட்சி வரிசையில் நீங்கள் உட்கார்ந்துருப்பீங்க. ஆளுங்கட்சி வரிசையில் இருக்கும் பொழுது இந்த மதச்சார்பு கூட்டணியை விட்டு வெளியேறிட்டீங்க. ஆனால் அதை சொல்லக்கூட திராணி இல்லாமல் நாங்கள் இங்கேயும் இல்லை நாங்கள் அங்கேயும் இல்லை என்று செய்கிறாரு, ஒரு டிராமா பண்ணுறார். அந்த வகையிலையும் அவர் தார்மீக ரீதியாக தப்பு செய்கிறார். அதை விட முக்கியமாக என்னென்னு கேட்டால், அந்த திருமாவளவனுடைய நிலைப்பாடை நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள்னு சொன்னால், அவர் என்னைக்கு ஆதவர்ஜினாவை அந்த கட்சியில் சேர்த்தாரோ அதுக்கு முந்தின திருமாவளவன் வேற, ஆதவர்ஜினாவை கட்சியில் சேர்த்ததுக்கு பிறகு உள்ள திருமாவளவன் வேற அப்படிங்கிறத பல சந்தர்ப்பங்களில் காட்டினாங்க. ஆதவர்ஜினாவை அந்த கட்சியில் சேர்த்து மிக உயர்ந்த தனக்கு அடுத்த நிலையில் உள்ள ஒரு பதவியை அவர் கொடுத்தார். அப்படி கொடுப்பதாக இருந்தால் ஆதவர்ஜினா யார், அவர் என்ன செஞ்சார், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு என்ன செஞ்சார், அல்லது உங்களுடைய சித்தாந்தத்துக்கு உங்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பிரச்சனைக்காக வேண்டி அவர் என்ன செஞ்சார்? ஒன்றுமே செய்யவில்லை. திமுகவுக்கு தேர்தல் வேலை பார்த்தார். உங்கள்கிட்ட சேருவதற்கு முன்னாடி திமுகவில் ஐடி விங்கில் இருந்து என்ன செஞ்சார்? அவர் அந்த ப்ரொமோட் பண்ணக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தவர் தான் ஆதவர்ஜினா. அப்போ அவர் பணம் இருக்கிறது மார்ட்டினுடைய மருமகன் என்ற காரணத்தினாலையும் பல ஆயிரம் கோடிக்கு அதிபர் என்கிற ஒரு காரணத்தினாலையும் அவரை கட்சியிலையும் சேர்த்து அவரை 2ஆம் நிலையில் வைக்கிறார். அப்போ 2ஆம் நிலையில் வச்சதுக்கு பிறகு அதில் நோக்கமே என்ன என்று கேட்டால், இவர் பணம் உள்ளவன் என்றதற்காக அடிபணிஞ்சிட்டாரு என்ற அதிருப்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் உள்ள அடிமட்ட தொண்டர்களுக்கு அன்றைக்கே வந்துவிட்டது.
எதற்காக இவரை முன்னிலைப்படுத்துகிறாங்க. மாநாட்டு நடத்தினார், அவருடைய செலவையெல்லாம் ஏற்றுக்கொண்டார், இன்னும் பல விஷயங்களில் விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு உதவி செஞ்சார். அப்போ இவருக்கு அந்த இடத்தை கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் அப்போது நாடாளுமன்ற தேர்தல் வரும் பொழுது 2 தொகுதியில் ஒரு தொகுதி பொது தொகுதி வேணும்னு கேட்டார் திருமாவளவன். திமுக அவ்வளோ கொடுக்கல, பொது தொகுதி கொடு, 2யுமே தனி தொகுதியை கொடுத்தாங்க. அந்த பொது தொகுதி எது கேட்டார் என்று கேட்டால், ஒன்று அவர் போட்டியிடுவதற்காக வேண்டியும் பொது தொகுதியில் ஆதவர்ஜுனாவை நிப்பாட்டுறதுக்காக தான் கேட்டார். அந்த அளவுக்கு அவர் அவ்வளோ இடத்துல கொண்டு வைத்து அந்த ஆதவர்ஜுனா என்ன செய்கிறார் என்று கேட்டால், இந்த மதச்சார்பற்ற கூட்டணிக்கு எதிராக மக்களுடைய கருத்தை திருப்புற வகையில் அடிக்கடி அவர் செய்தியாளர்கள் சந்தித்து அல்லது பொது மேடைகளில் பேசி வந்தார். என்னவெல்லாம் பேசினாரு? இது ஒரு மன்னராட்சி நடக்கிறது, மன்னர் பரம்பரை அப்படின்னு சொல்றாரு. மன்னராட்சி நடக்குது என்ற அந்த தகப்பனுக்கு பிறகு மகன், மகனுக்கு பிறகு பேரன், அதை வச்சுக்கிட்டு மன்னராட்சின்னு சொல்றாரு. அப்படி மன்னராட்சின்னு சொல்வது உண்மையாக இருந்தால் அந்த மன்னராட்சியில் காங்கிரஸோடு தானே சேர்ந்துருக்கிறீங்க. போய் காங்கிரஸ் மன்னராட்சி தானே, இப்போ கூட்டணி சேர்ந்துருக்கிறீங்களே, அந்த கூட்டணியில் காங்கிரஸ் இருக்காங்களே. காங்கிரஸில் இருந்து பண்டிதர் மோதிலால் நேருல இருந்து மோதிலால் நேரு, அப்புறம் ஜவஹர்லால் நேரு, அப்புறம் இந்திரா காந்தி, அப்புறம் ராஜீவ் காந்தி, அப்புறம் ராகுல் காந்தி, அப்புறம் பிரியங்கா காந்தின்னு சொல்லி மன்னர் பரம்பரைன்னு அங்கே இருக்குதே, அதுதான் உங்களுடைய இலக்காக இருக்குமையானால் அதில் போய் கூட்டணி வைக்கலாமா? மன்னராட்சி கூட்டணி சேர்த்துக்கொண்டு என்ன செஞ்சார்? மன்னராட்சின்றார். இங்கே மன்னராட்சிலாம் நடக்கலை, மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, உதயநிதியாக இருந்தாலும் சரி, தேர்தலில் போட்டிடுறாங்க, போட்டிட்டு எம்எல்ஏ ஆகுறாங்க. எம்எல்ஏ ஆன பிறகு ஒரு முதல்வருக்கு யாரை எங்கே கொடுக்கலாம்ங்கிற அதிகாரம் அரசியல் சட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. இதை கூட நினைஞ்சாங்கன்னா மன்னராட்சின்னு விமர்சனம் பண்ணார். அப்போ நம்ம ஒரு கூட்டணியில் இருக்கிறமே, இப்படி விமர்சனம் பண்ணினால் விரிசல் ஏற்படுமே, அடிமட்ட தொண்டர்களுக்கு மத்தியில் இருந்த அந்த பிணைப்பு போயிருமே, திமுக காரனுக்கு அவங்க மேலே உள்ள பிடிப்பு போயிடும், இவங்களுக்கு அவங்க மேலே உள்ள பிடிப்பு போய்விடும். அதை கூட சிந்திக்காமல் அன்னைக்கே விரிசலை ஏற்படுத்தினது ஆதவர்ஜுனா. இவர் முட்டு கொடுத்தார், என்னை கேட்டு தான் அவர் பேசுகிறாரு என்று சொன்னார். அது மாதிரி ஆட்சியில் பங்கு என்கிற ஒரு கோரிக்கையை வச்சாங்க. ஆட்சியில் பங்குங்கிறது பைத்தியக்காரத்தனமான ஒரு கோரிக்கை. ஆட்சியில் பங்கு எப்போ கொடுப்பாங்கன்னு கேட்டால், அவங்களுக்கு போதிய மெஜாரிட்டி இல்லையா, அடுத்த கட்சியுடைய ஆதரவில் தான் வர முடியுமா, அப்போ கொடுப்பாங்க. 108க்கு பதில் 108 சீட் வந்திருக்காங்கல்ல, ஆட்சி அடைப்ப முடியலை. இப்போ என்ன செய்யணும்? நீ வாண்டு எல்லாரையும் கூப்பிட்டு பங்கு கொடுப்பாங்க. அவங்களே 120க்கு மேலே வந்துட்டாங்கன்னா பங்கு கொடுப்பாங்களா? அவங்களுக்கு தனி மெஜாரிட்டி இருக்கிறது. கேட்டால் எங்கள் ஓட்டெலாம் நீங்கள் ஜெயிச்சிங்க, அதனால எங்களுக்கு ஆட்சியில் பங்கு தாங்கன்னாங்க. உங்கள் ஓட்டில் அவங்க ஜெயிச்சாங்கல்ல, அவங்க ஓட்டில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கல்ல, சரியா போச்சுல கணக்கு. உங்கள் ஆதரவில் அவங்க ஜெயிச்சாங்க, சரி ஒன்று ஒத்துக்குருவோம். நீங்கள் ஜெயிச்சது யார் ஆதரவில்? அவங்க ஆதரவில். அதுலேயே கணக்கு நேராகி விட்டது. கூடுதலாக ஒரு ஆட்சியில் பங்குன்னு எப்படி கேட்பீங்க? ஆட்சியில் பங்கு என்பது மைனாரிட்டி ஆகும் பொழுது மட்டும்தான் கேட்க முடியுமே தவிர, மோடி பிரதமராக இருந்தார், முதல் பிரதமராக இருக்கும்போது ஆட்சியில் யாருக்கும் பங்கு கொடுக்கவில்லை. இப்போ கொடுத்துருக்கிறாரு, இப்போ சந்திரபாபு நாயுடு கொடுத்துருக்கிறாரு, நிதிஷ்குமார் கொடுத்துருக்காருன்னா போதிய பலம் இல்லை, பாதிக்கு மேற்பட்ட இடங்களில் ஜெயிக்கலை, அதனால கொடுப்பாங்களே தவிர இந்த ஆட்சியில் பங்குங்கிறத நெஞ்சார் ஆதவர்ஜுனா விட்டு பேச விட்டார். அது எங்களோட அடிப்படை கொள்கை என்று வர நியாயப்படுத்தினார். இந்த ஆதவர்ஜுனாவை அவ்வளோ பூஸ்ட் பண்ணதுக்கு பிறகு அந்த விரிசல் அப்போ நான் உளப்பூர்வமாக கூட்டணியில் அவங்க இருக்கவில்லை, உளப்பூர்வமாக இல்லாமல் விருப்பு அரசியலை தான் விதைச்சிக்கிட்டு இருந்தாங்க, கூட்டணியில் இருந்து கொண்ட அது அது மாற்றமாகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாருன்னு கேட்டால், அந்த ஆதவர்ஜுனாவுக்கு அவ்வளோ பொறுப்பு கொடுத்த பிறகு ஆதவர்ஜுனா எப்படிப்பட்டவருங்கிறோட கணிக்க தெரியல இவருக்கு. ஆதவர்ஜுனா ஒரு ஐடி விங்கில் உள்ளவர், இந்த தகவல்களை திரட்டி அதையே ஒரு பிஸ்னஸாக பயன்படுத்தக்கூடியவன்னு தெரிஞ்சுக்கிட்ட அவருக்கு 2ஆம் இடத்தை கொடுத்த உடனே விசிகாவில் இருந்து கொண்டே என்ன செஞ்சார் என்றால், அங்கே உள்ள அத்தனை கிளை நிர்வாகிகள், இளைஞர்கள் அத்தனை பேருடைய தொடர்பையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டார் ஆதவர்ஜுனா. அனைவரையும் என்ன செஞ்சார், தன்னுடைய டேட்டாவையெல்லாம் எடுத்துக்கொண்ட நிலையில் தான் அவர் அந்த கட்சியை விட்டு நீக்கப்பட்ட பிறகு வெளியே வர்றார். வந்ததற்கு பிறகு அந்த விசிகாவில் இருந்த அத்தனை பேரையும் இவர்கள் நடத்தக்கூடிய ரூட் என்கிற அந்த மாஃபியாவில் கொண்டே இணைக்கிறார். ரூட் என்று சொன்னால் அந்த பழனிசாமி, ஜெகதீசன் என்ற பழனிசாமி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு ரூட் என்று ஒரு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறார். அதில் என்ன செய்கிறாருன்னா, ஒரு 60,000 வாட்ஸ்அப் குழுமங்கள், அந்த வாட்ஸ்அப் குழுமங்களில் விஜய் ஒரு கடவுள் மாதிரி, விஜய் ஒரு பெரிய ஹீரோ மாதிரி சித்தரிக்கக்கூடிய விஷயங்கள் 5 நிமிஷத்துக்கு ஒன்று போட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்கள செட் செஞ்சு சில ஆளுக்கு போட வைப்பார்கள். ஒரு அழுகுற மாதிரி ஒரு பெண்ணை பேச விட்டு அதை ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஒரு செகண்டில் பல கோடி பேருக்கு அது போய் சேரும். இந்த மாதிரி ரூட் மாஃபியா மூலம் மற்றவங்க ஜெயிச்சாங்க. அவர் பெரிய பிம்பமாக காட்டி அவருக்காக வாழணும், நம்ம அவர் ஆட்சியில் இருந்தாலும் நமக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி இந்த சக்திமான் ஒரு நாடகத்தில் வரும்ல, அந்த கற்பனை பாத்திர அப்படியான ஒரு ஆளாக இவரை சித்தரிச்சாங்க. அந்த சித்தரித்ததில் தான்
விடுதலை சிறுத்தை ஆட்களுக்கெல்லாம் அந்த மெசேஜ் போகுது. எதனால் போகுது? ஒரிஜினா களவான்ட்டு வந்துட்டார் அந்த டேட்டாவையெல்லாம், அவங்களே இதில் இணைச்சிட்டார். அதனால விசிகா காரங்களும் என்ன செய்கிறாங்கன்னா, திருமாவளவன் சொன்னால் கூட அவருக்கு ஓட்டு போட மாட்டார்கள், விசிலுக்கு போடுவாருங்கிற அளவில் ஆக்கிவிட்டார்கள். அந்த மாதிரி அதுக்கு பிறகு தான் என்ன ஆகுதுன்னா, அவர் பேச இழக்கிறத பார்க்குறாரு. நம்ம எல்லாரும் இல்லாமல் போயிட்டாங்க. அவர் தேர்தல் முடிஞ்சவங்கள கூட சொன்னார் திருமாவளவன், மக்கள் என்ன செய்யலை, எங்கள் ஆட்களை திமுகவுக்கு ஓட்டு போடலை, கூட்டணி ஓட்டு போடலன்னு கவலையோடு சொன்னார். ஏன் கவலையோடு சொன்னார் என்று கேட்டால், இவருடைய அந்த டேட்டாக்கள்லாம் அங்கே போய் அவர்கள் அந்த டேட்டா வைத்து மண்டையை கழுவுறாங்க திருப்பி திருப்பி. தீய சக்தி ஒன்று டிஎம்கே ஒன்று டிவிகே, இந்த மாதிரி ரெண்டு சென்டென்ஸ் தான். இதை இந்த கரப்பான் கட்சி வந்திருக்கல இப்போ, அந்த மாதிரி 1-2 வார்த்தைகளை வச்சு அந்த ட்ரெண்ட் பண்ணி விட்ட உடனே அது மக்கள் மனசில் உட்காருது. விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்த ஆட்கள் மனசுலையும் உட்காருது. அதோடு தான் கம்ப்ளீட்டாக பேச இழந்துட்டு பேரை வச்சுக்கிட்டு இருக்கிறார் இன்றைக்கி திருமாவளவன். அதை ஒன்று நம்ம பார்க்கணும். அதுபோக என்னென்னு கேட்டால், அவருடைய நிலைப்பாடு மாற்றத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், விஜய் சந்திக்கணுங்கிறார். எல்லாரையும் சந்திச்சார்ல, அப்போ இவர் சந்திக்கலை, மாட்டேன்ட்டார். அதை சந்திக்கலை, நான் தார்மீக ஆதரவு கொடுக்குறோம். ஏன்னு கேட்டால், ஏதோ ஒரு பேச வேண்டியது பாக்கி இருக்குது, இல்லாட்டி சந்திச்சிருக்கலாம். எல்லாரையும் சந்திச்சார்ல, அந்த ரவுண்டில் விஜய் சந்திக்கலை. எப்போ சந்திக்கிறாரு? பிறகு இந்த உறுதி ஆதரவுலாம் கொடுத்து முடிவு அறிவித்த பிறகு சந்திக்கிறதுக்கு தனியாக இவரை சந்திக்கிறாங்க. இவர் சந்திக்கக்கூடிய நேரத்தில் விஜய் சந்திக்க வரும் பொழுது அதுக்கு முன்னாடி ஒரு சோபா வருது திருமாவளவனுக்கு. இந்த சோபா வர வேண்டிய தேவை என்ன கேட்டால், முன்னாடி நான் ஆர்டர் பண்ணேன், அந்த சோபா வந்துச்சுங்கிறார். விஜய் ஒரு முதல்வர் வர்றாருங்கிற போது எவ்வளோ செக்யூரிட்டி பண்ணியிருப்பாங்க. அதை கடந்து ஆர்டர் பண்ண சோபா கொண்டு வருவானா? அப்போ சோபா என்பதை விஜயால் கொண்டு வரப்பட்டது. விஜய் எதுக்கு சோபா கொண்டு வந்தார் அப்படிங்கிற கேள்விக்கு ஆர்டர் கொடுத்துன்னு பதில் சொன்னார். இதே மாதிரி தான் அங்கேயும் சோபா போணுச்சு. யாருக்கு? CV சண்முகம் அதிமுக உடைச்சி ஒரு குழு இருந்தாங்கல்ல, அவங்க வீட்டுக்கும் சோபா போகுது. அந்த சோபாவும் எதுக்கு போகுது? விஜய் போகும்போது சோபா போகுதுன்னா, இந்த கொடுக்கல் விஷயத்தை வேற வழியில் நீங்கள் கொடுக்க முடியாது, சோபாவில் வச்சு கொடுத்தா ஒன்றும் தெரியாது அப்படின்ற ஒரு விமர்சனம் வருதுல்ல, அதுக்கு ஏற்றவாறு இது இருக்கிறது. உள்ள திறந்து பார்க்கல, சொல்லி வச்ச மாதிரி இங்கேயும் சோபா அங்கேயும் சோபா வருதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ அங்கேயே அது விழுந்துடுறார் சோபாவில். அது மாத்திரம் இல்லை, இந்த ஒரு ஜோதிடரை நியமித்தார் விஜய். நியமித்த உடனே இவர் என்ன கருத்து சொன்னார்ன்னு கேட்டால், வெற்றி இப்போ மந்திரியாக இருக்கிற வன்னி அரசு அவர் உள்பட அதை கண்டிச்சாங்க எல்லாருமே. இவர் என்ன செய்கிறார்? செய்தியாளர்கிட்ட பேசும் பொழுது, அவர் ஜோதிடர் அப்படின்னு பார்க்க தேவையில்லை, அவர் ஆரம்பத்திலேருந்து அவருக்கு செய்தி தொடர்பாளர் இருக்கிறாரு, அதனால கொடுத்துருப்பான்னு நம்ம எடுத்துக்கொள்ளணும், இது அப்படி பார்க்குற தேவையில்லைங்கிறார். எல்லாரும் இந்த ஜோதிடரை நியமித்ததை கண்டிக்கிறாங்க. அது தப்புண்டு விளங்கி விஜயை ஒத்துக்கிட்டு அந்த நியமனத்தை ரத்து பண்ணுற ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவர் செஞ்ச சரிதாங்கிறார். அப்போனா என்ன ஆகுது? இவர் தடமாறிட்டாரு, விலை போயிட்டாரு. முந்தி இருந்த ஒரிஜினாவுக்கு முந்தி இருந்த திருமாவாக அவர் இல்லவே இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஒன்று இருந்து ஆதரிக்கும் மறுத்தார்கள் இந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் IUML. அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை பண்ணி வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கலாம் என்ற நிலைப்பாடு கலைஞர்கிட்ட போய் ஸ்டாலின்கிட்ட கேட்குறாங்க. அப்படி கேட்டால் என்ன செய்வாங்க? யாருமே போகாதுன்னு சொல்ல மாட்டாங்க. கேட்டாலும் இது இப்படி கேட்குறாங்களே, நல்ல செயலாக இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு என்ன செய்கிறாங்கன்னா, ஆதரிச்சுக்கிறங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த 2 பேருக்குமே இவங்க ஜெயிச்சாங்கல்ல, திமுகவை பொறுத்த வரைக்கும் எல்லா செலவும் அவங்க தான் செய்வாங்க. கூட்டணி நாங்கள் எல்லா அரசியலையும் நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் தேர்தலில் போட்டியிட மாட்டோம், இருந்தாலும் எங்களுக்கு அனைத்து விவரங்களும் எங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு கட்சிக்கு சீட்டு கொடுக்குறாங்கன்னா சீட்டும் நோட்டும் தான். ஒரு தொகுதிக்கு ஒரு 10 கோடி செலவாகும் என்று சொன்னால் 10 தொகுதி கொடுத்தாங்கன்னா 100 கோடி கையில் கொடுத்துருவாங்க. அந்த வேட்பாளருக்குரிய எல்லா செலவுகளுமே திமுக தான் பார்க்கும். அப்போ திமுகவுடைய பணத்தில் தான் விடுதலை சிறுத்தைகளும் ஜெயித்தார்கள். அந்த 2 முஸ்லீம் லீக் ஜெயிச்ச அந்த 2ம் கூட அவங்க பணமே செலவழிக்கலை. அப்போ அவங்களுடைய பொருளாதாரத்தை வாங்கி கொண்டு ஜெயித்து விட்டு, சரி ஓட்டு போட்டவங்களாம் எதுக்கு போட்டாங்க? IUMLக்கு போட்டவர்களும் விடுதலை சிறுத்தைக்கு போட்டவர்களும் விஜய் வேணாம்னு தானே ஓட்டு போட்டாங்க, ஸ்டாலின் முதல்வராக வரணும்னு தானே ஓட்டு போட்டாங்க. அப்போ எதிராக போடப்பட்ட வாக்கு இருக்கும் பொழுது அந்த மக்களுக்கு துரோகம் செய்கிற வகையில் விசிகாவும் முடிவு எடுக்கிறாங்க, IUML அதே முடிவு எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்க? நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு தரணும், இதே டயலாக் சொல்லி வச்ச மாதிரி எழுதி கொடுத்த மாதிரி கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, கவர்னர் ஆட்சி 6 மாதத்தில் தேர்தல் நடத்தி ஆகணும், 6 மாதத்துக்கு பிறகு எல்லாத்தையும் மாற்றி போடலாம், பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. 6 மாதத்தில் எது நடந்தால் கூட ஆட்சி மாறும், உறுதியான ஒரு ஆட்சியாக வந்துடும்ல, பெரும்பான்மையான ஆட்சி வந்துடும். இப்போ திருசங்கு நிலையில் உள்ள ஒரு ஆட்சி தான் இப்போ இருக்கிறது, அதையும் நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் IUML ஆதரித்தது ஏற்றுக்கிற முடியாது.
ஆனால் அவர் என்ன சொல்கிறாங்க, காதர் மைதீன் சொல்கிறாரு, எங்களை வந்து திமுக விமர்சிக்க முடியாது. ஏன்னு கேட்டால் முஸ்லீம்கள் வாக்குனால தான் அவங்க ஜெயிச்ச இந்த தொகுதியில் ஜெயிச்சதெல்லாம் முஸ்லீம் வாக்கு தான். முஸ்லீம்கள் அதிகமான இடத்துல மட்டும்தான் உண்மைதான். அது முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் இன்னைக்கு திமுக ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்போ திமுக ஜெயிச்சதை எங்கள் வாக்கு கொண்டு ஜெயிச்சதுனால எங்களை வந்து அவர் குறை சொல்ல முடியாது அப்படின்னு வந்து காதர் மைதீன் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் சொல்லியிருக்கிறார். ஆனால் உண்மை என்னன்னு கேட்டால் முஸ்லீம்கள் வாக்குங்கிறது உண்மை, முஸ்லீம் லீக் வாக்கு என்பது பொய். முஸ்லீம் லீக் என்பதற்கு எந்த ஒரு தொகுதியிலையும் எந்த ஒரு பூத்திலையும் ஒரு 10 ஓட்டு உங்களுக்கு வாங்க முடியாது. அதான் முஸ்லீம் லீக்குடைய நிலைமை. சுதந்திர இந்தியாவில் இருந்து பேருக்கு உள்ள லற்றுபேடு கட்சியாக இருக்கே தவிர நாங்கள் முஸ்லீமுக்கு சப்போர்ட் என்று காட்டுவதற்காக வேண்டி அதிமுக திமுகவில் 2 இடத்த கொடுப்பாங்க, நாங்கள் முஸ்லீம்கள் எங்கள்கிட்ட இருக்காங்கன்னு காட்டுவதற்கு. அதுக்கு தான் உதவுமே தவிர அதுக்கு எந்த வகையிலும் இவங்க ஓட்டு கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் முஸ்லீம் லீக்கை பொறுத்த வரைக்கும் சமுதாய பிரச்சனையில் இதுவரைக்கும் போராட்டம் செஞ்சதே கிடையாது. திமுக ஆட்சியிலையும் சரி அதிமுக ஆட்சியிலையும் சரி முஸ்லீம்களுக்கு எதிராக பல விஷயங்கள் வந்திருக்கிறது. அதற்காக பல இயக்கங்கள் போராடி இருக்கிறார்கள். ஆனால் இந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து அதிமுக ஆட்சி காலத்திலையும் ஒரு போராட்டம் பண்ணதில் முஸ்லீம்களுக்காக, திமுக ஆட்சி காலத்திலையும் முஸ்லீம்களுடைய எத்தனை பிரச்சனைக்கு நாங்கள் போராட்டம் பண்ணி இருக்கிறோம். இவர்கள் பண்ணி இருக்கிறார்கள்னா பண்ணவே கிடையாது. அப்போ அப்படியே ஆட்சிக்கு என்ன செய்வாங்கன்னா அடிமையாகி போய்விடுவார்கள். அப்படி தான் இருப்பார்களே தவிர இவர்கள் மீது சமுதாயத்துக்கு இவர்கள் மீது கடுகளவு மரியாதை கிடையாது. இன்னும் சொல்ல போனால் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது உங்களுக்கெல்லாம் தெரியும். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நேரத்தில் முஸ்லீம் சமுதாயமே கொந்தளிச்சிருந்தது. அப்போ ஆட்சியில் இருந்தது யார்? மத்தியில் நரசிம்மராவ் இருந்தார், காங்கிரஸ். காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது தான் அந்த இடிக்கிறதை தடுக்க தவறினார். இராணுவத்துக்கு சரியான கைடு பண்ணவில்லை, நாங்கள் வந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று விமர்சனம்லாம் வருகிறது. அப்போ 1992 பாபர் மசூதி இடிக்கப்படுகிறது. இடிக்கப்படும் பொழுது நரசிம்மராவ் தான், காங்கிரஸை சேர்ந்த நரசிம்மராவ் தான் பிரதமராக இருக்கிறார். அந்த பிரதமராக இருக்கும் பொழுது நீதிமன்றத்தில் கூட நாங்கள் பாபர் மசூதியை காப்பாற்றுவோம் என்று உறுதி பிரமாணம் அளித்துவிட்டு இராணுவத்தை நிப்பாட்டி கைகட்டி நிற்க சொன்னார்கள். இடிக்கிறதை இராணுவம் தடுக்கவில்லை. அந்த மாதிரி இடிக்கப்பட்டதுக்கு பிறகு முஸ்லீம் சமுதாயத்துக்கு காங்கிரஸ் மீது கடும் கோபம், கடும் வெறுப்பு இருந்தது. அந்த வெறுப்பில் தான் வட மாநிலங்கள் போனால் காங்கிரஸ் சரிந்து தொலைந்து போனதற்கு காரணமே. ஊப்பிலலாம் எந்திரிக்கவே முடியலை. அவ்வளவுக்கு செஞ்ச நேரத்தில் கேரளாவில் ஆட்சியில் யார் இருந்ததுன்னு கேட்டால் முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸும் சேர்ந்து ஆட்சியில் இருக்கிறாங்க. அப்போ முஸ்லீம் சமுதாயத்தின் கோரிக்கை என்ன? ஆட்சி விட்டு வெளியே வந்துரு, பள்ளிவாசலை இடிச்சிருக்கிறாங்க, அதுக்கு துணை செஞ்சிருக்கிறான். அப்போ சுலைமான் சேட்டு முஸ்லீம்களுடைய தலைவராக இருக்கிறார். அவர் டெல்லியில் பேட்டி கொடுக்குறார், நாங்கள் ஆட்சியில் வாபஸ் வாங்கிடுவோம், கேரளாவுடைய கவர்மெண்ட்டை கவுத்துருவோம்னு சொல்கிறார். ஆனால் கேரளாவில் முஸ்லீம் லீக் என்ன பண்ணாங்கண்டா, எல்லாரும் சேர்ந்து சுலைமான் சேட்டுக்கு வெளியே போட்டுட்டு காங்கிரஸ் இடித்தார்கள். பள்ளிவாசல் இடித்தது கூட அவர்களுக்கு ஒரு பாரதூரமான விஷயமாக தெரியல. இதுதான் முஸ்லீம் லீக். அப்போ முஸ்லீம் லீக் என்ன செய்யறாங்கன்னா, முஸ்லீம்கள் வாக்களை ஸ்டாலின் ஜெயித்தார் என்பதை முஸ்லீம் லீக் வாக்களை ஜெயித்தார்கள் என்று காட்ட பார்க்குறாங்க. ஆனால் உண்மை என்ன? ஸ்டாலினுக்கு இன்னைக்கு முஸ்லீம்கள் வாக்களித்தார்கள்னா அதுக்கு என்ன காரணம்? முஸ்லீம் கட்சி ஒன்றுமே அவர்கிட்ட இல்லாதாலும் வாக்களிச்சிருப்பார்கள். ஏனென்று கேட்டால் சில நெருக்கடியான கட்டத்தில் அவர் முஸ்லீம்கள் பக்கம், நியாயத்தின் பக்கம் நின்றார். திருப்பரங்குன்ற விஷயத்தில் எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் கோர்ட்டு உத்தரவு போட்டிருக்கும் பொழுது அந்த கோர்ட்டு மேலே பழியை போட்டுவிட்டு அந்த கோயில் தர்காவில் போய் அந்த தீபம் ஏற்ற அனுமதித்து இருப்பார்கள், எந்த அரசாங்கமாக இருந்தாலும். ஆனால் நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு, 1க்கு மேற்பட்ட தடவை உத்தரவிட்ட பிறகு இராணுவ வீரர்களை அனுப்பி பாதுகாப்புக்கு, நீதிமன்ற பாதுகாவலில் இருந்த இராணுவ வீரர்கள் எல்லாம் அந்த நீதிபதி அனுப்புகிறார். அவர்கள் அடித்து விரட்டினார்கள், தமிழ்நாடு போலீஸ் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி. அந்த அளவுக்கு பாதுகாத்தாங்களே. அதுக்கு நன்றி கடனாகத்தான் முஸ்லீம்கள் வாக்களித்தாங்க, இவங்க சொல்லி கிடையாது. இந்த முஸ்லீம் கட்சிகள்லாம் அவர்கிட்ட இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி முஸ்லீம்கள் பக்கம், நியாயத்தின் பக்கம் நின்றாரு. சிஏஏ போராட்டத்தின் போது எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்த பொழுது ஏராளமான நாங்கள் தடையை மீறி போராட்டங்கள் நடத்தினோம். ஏன்னா போராட்டத்துக்கு அனுமதி இல்லைன்ட்டாங்க. நாட்டில் நடந்த எல்லா போராட்டங்களுமே தடையை மீறி நடத்தின போராட்டங்கள் தான். இது தடையை மீறி நடத்துவாங்க, எல்லாம் நடத்தினா கைது பண்ணுவாங்க, சாயந்தரம் விட்டுருவாங்க. ஆனால் எடப்பாடி என்ன செஞ்சாரு? அத்தனை பேர் மேலையும் கடுமையான செக்ஷன்களில் ஒரு தேச விரோத சக்திகள்ங்கிற மாதிரி கேஸ் போட்டார். எங்கள் ஊரில், இந்த ஊரில் இருந்து எடுத்துக்கொண்டால் கூட அனைத்து ஊர்களையும் அந்த கேஸுக்கு உட்பட்டவர்கள் இருந்தார்கள், வழக்கு உட்பட்டவர்கள் இருந்தார்கள். அப்போ இவ்வளோ பெரிய வழக்குகளை போட்டு நேரத்தில் ஆட்சி இப்போ கவிழ்ந்து ஸ்டாலின் முதல்வராக வர்றார். அனைத்து வழக்கையும் வாபஸ் வாங்கினார். முதல் அறிவிப்பு என்ன? சட்டசபையில் முஸ்லீம்கள் மீது சிஏஏ போராட்டத்துக்கு எதிராக நடந்த அத்தனை வழக்குகளையும் வாபஸ் வாங்குறேன் என்று சொல்லி, வாபஸ் வாங்கக்கூடிய வழிமுறைகள்லாம் சொல்லி கம்ப்ளீட்டாக அந்த கேஸை எடுத்தார்.
எந்த போராட்டங்களில் பஸ்ஸு கொளுத்தப்பட்டது அந்த மாதிரியான வன்முறை நிகழ்ந்தது அதை தவிர அது மாத்திரம் வழக்கு நடக்க நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கிறங்க. மற்றபடி போராட்டத்திற்காக கைது செய்யப்பட்ட யாராக இருந்தாலும் வழக்கிலிருந்து விடுவிப்பேன்னு சொன்னார். இது முஸ்லீம்கள் மத்தியில் ஆழமாக பதிஞ்சதுனால தான் எல்லா முஸ்லீம்களும் ஜமாத்தார்களும் சேர்ந்து ஸ்டாலினுக்கு ஆதரவளித்தார்களே தவிர காதர் மைதீன் சொன்னதுக்காக அளிக்கவே இல்லை, காதர் மைதீனுக்கு ஆதரவு அளிக்கவே இல்லை. இதை விளங்கிக்கிறேன். வக்ஃபு சீர்திருத்த சட்டம் நாடாளுமன்றத்தில் வரும் பொழுது அதை அந்த தீர்மானத்தை கொண்டு வராமல் அது உயர்நிலை குழுவுக்கு அனுப்புகிற அளவு கொண்டு போய் நிறைய முட்டுக்கட்டையெல்லாம் கொடுத்து ஃபைட் பண்ணாங்க. ஆனால் ஜெயிக்க முடியல, விஷயம் வேற, மெஜாரிட்டி இல்லாதனால. ஆனால் சமுதாயத்துக்காக குரல் கொடுத்தார்கள் யார்? திமுகவோட எம்பிக்கள். அப்படிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒன்று ஒன்றா பார்க்குறாங்க முஸ்லீம்கள். ஸ்டாலினுடைய ஆட்சியிலையும் முஸ்லீம்களுக்கு குறை இருக்கும், யாரும் ஆட்சியிலையுமே இருக்கும். நாங்கள் நினைக்கிறதெல்லாம் ஒரு ஆட்சி செய்ய எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நெருக்கடியான நேரங்களில் எந்த பக்கம் நிற்கிறாங்கங்கிற நாங்கள் பார்ப்போம். அதை பார்த்து தான் இந்த தேர்தலில் முஸ்லீம் சமுதாயம் ஒட்டுமொத்தமாக அந்த திரண்டு அவங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்களே தவிர இது காதர் மீது என்ன செய்கிறாருன்னா முஸ்லீம்களுடைய வாக்கு அவர் முஸ்லீம் லீக் வாக்குன்னு நினைக்கிறார். முஸ்லீம் லீக் எந்த வாக்குமே கிடையாது நாட்டில். சும்மா பேருக்கு லெட்டர் பேடு கட்சின்னு தான் நாங்கள் அந்த காலத்தில் அவங்களுக்கு எதிர்த்து தான் நாங்கள் இயக்கமாக ஆரம்பித்தோம். அரசியலுக்கு போய் நாசமாக்கிட்டாங்க என்று சொல்லி தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் நாங்கள் ஆரம்பித்தது அதுக்கு தான் ஆரம்பித்தோம். அதனால இந்த காதர் மைதீன் நேர்மையற்ற ஒரு விமர்சனத்தை பண்ணுகிறாரு. அவரும் விலை போய் மந்திரி பதவிக்கு மட்டுமில்லை வச்சுக்கிறது ரெண்டுங்க. இன்னொன்று கேட்பேங்கிறாரு பாருங்களேன். எவனா கேட்பானா? 2 சீட்டு வச்சிருந்தா 2 பேருக்கு மந்திரி பதவி கொடுப்பாங்களா? அப்போ 2 சீட்டு இருக்காரா? ஒன்று தந்திருக்கிறாங்க, இன்னொன்று நாங்கள் கேட்க இருக்கிறோம் அப்படிங்கிற 2 பேருக்கும் கேட்க இருக்கிறோம். எதுக்கு அதை சொல்கிறாருன்னு கேட்டால் அந்த 2வது உள்ள எம்எல்ஏ இருக்கார்ல அவர் அதிருப்தியாக இருக்கிறார். ஏன்? அவர் தான் சீனியர், அவருக்கு தான் கொடுக்கணும். ஆனால் அவரை விட்டுட்டு ஜூனியருக்கு கொடுத்ததுனால அவர் பதவியேற்பு விழாவுக்கு கூட வரல, இன்னொரு எம்எல்ஏ வரவே இல்லை. அதை திருப்திப்படுத்துறதுக்கு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் நாங்கள் இன்னொரு கேட்க இருக்கிறோங்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் பல வக்ஃப் வாரியங்கள் பல விஷயங்கள் இருக்கிறது. அதில் எல்லாம் இவர்கள் ஆதாயம் அடைவார்கள். ஒரு அமைச்சராகவும் இருப்பார் ஒருத்தர், அவருக்கு மட்டும் உள்ள ஆதாயம் இல்லாமல் ஆளுங்கட்சிங்கிறத வைத்து கொண்டு நிறைய அனுகூலங்களை அடையப் போகிறார்கள். அதுக்காகத்தான் ஆதரிச்சாங்களே தவிர அது இன்னொரு விஷயம் என்னென்னா காங்கிரஸுக்கு கேரளாவில் உள்ள காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் ஒரு காரணம். கேரளாவில் காங்கிரஸ் முஸ்லீம் லீக்கும் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கிறதுனால அவங்க ப்ரெஷர் பண்ணி இங்கே கூட்டம் இருக்கிற மாதிரி அதே காங்கிரஸ் கூட்டணியில் நீங்கள் இணைஞ்சிக்கிறங்க என்று சொல்லி இந்த முஸ்லீம் லீக் சொன்னது ஒரு காரணம். ஆக மொத்தத்தில் இவங்க துரோகம் தான் செஞ்சுருக்கிறாங்க. அவங்களுடைய பணத்தை வாங்கி அவங்க ஆதரவில் ஜெயித்து விட்டு அந்த திமுகவுடைய ஸ்டாலின் வரணும் என்பதற்காக வாக்களித்த மக்களுடைய வாக்கை பெற்றுவிட்டு மக்கள் முடிவுக்கு மாற்றமாக இந்த முடிவை எடுத்து ஆட்சியில் பங்கு கேவலமான ஆட்சியில் பங்கு பெறலாம், யார் வேணாலும் பெறலாம். அது கேவலமான முறையில் இருக்கலாமா? இன்னைக்கு மத்தியில் நிதிஷ்குமார் ஆட்சியை பெற்றது கேவலமாக சொல்லலாம் இல்லையா? ஆட்சியில் பங்கு வாங்கிட்டான்னு பெருமையாக சொன்னீங்களா? நீங்களே என்ன செஞ்ச போன ஆளுக்களை என்ன விமர்சனம் பண்ணீங்க? நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு எல்லாம் வேலை போயிட்டாங்க. நீங்கள் ஏன் அந்த பதவியை பெற்றது தார்மீக நேர்மையான முறையில் இருக்கவில்லை. அப்போ நீங்கள் நேர்மையான முறையில் பெற்றீங்களா? யாருக்காக இந்த ஆட்சி ஆதரவு கொடுக்குறீங்க? பிஜேபியுடைய கள்ள குழந்தைன்னு சொன்ன ஆளுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க. அந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கணும். அதுக்கடுத்து என்ன கேட்டால் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால் இப்போ ஜவாஹர்லால் இருக்கார். அவரே இப்போ ஒரே ஒரு இடத்துல நாகப்பட்டினத்தில் ஜெயிச்சிருக்கிறார். அவர் என்ன செஞ்சார்னா சூரியன் சின்னத்தில் போட்டுட்டு ஜெயிச்சிட்டா பேசாமல் இருந்துடலாம். நேரம் பார்த்து சந்திரசேகர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் இனிமேல் நாங்களும் தனி சின்னத்தில் போட்டிக்கிடுவோம். என்னன்னு கேட்டால் நம்ம உதயசூரியனில் இல்லாமல் போட்டிட்டு இருந்தால் நமக்கு இன்னைக்கு மந்திரி பதவி கிடைச்சிருன்னு நினைக்கிறார். அதாவது தலைவர்கள் எப்படி இருக்காங்கன்னா நன்றி கற்றவர்களாக இருக்கிறார்கள். சமுதாயம் நன்றி உள்ள சமுதாயமாக இருக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க செஞ்ச உதவிக்கு நன்றி உள்ள சமுதாயமாக முஸ்லீம் சமுதாயம் இருக்கிறது. முஸ்லீம் தலைவர்கள் எப்படா வாய்ப்பு கிடைக்கும் போகலாம்னு காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அற்ப பதவிக்காக வேண்டி. அதனால தான் நாங்கள் தாமுக ஆரம்பித்த காலத்திலேருந்து தேர்தலுக்கு போகாதீங்க, போகக்கூடாது, தேர்தலுக்கு போகிற முடிவு எடுத்தேன்னா நான் வெளியேறினேன். தேர்தலுக்கு போகிறது முடிவு எடுத்து நீங்கள் நாசமாயிருவீங்க, வெறும் போராடும் அமைப்பாக இருங்கன்னு சொன்னோம். அதை என்னை கைவிட்டு போனாங்களோ எல்லாம் ஒரு பதவிக்காக வேண்டி எவ்வளவு சமரசம் பண்ணணுமோ அவ்வளோ பண்ணுவார்கள். இன்னைக்கு வைகோ இருக்காருன்னு இருக்கலாம், அவர் கூட இன்னைக்கு போகாமல் இருக்கிற காரணம் என்ன? அவர் உதயசூரியனில் போட்டிட்டார். போக நினைச்சாலும் முடியாது. 4 பேரும் போனாங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டத்தில் பதவி இழந்துருவாங்க. அதே நேரத்தில் அவருடைய வெறுப்பை காட்டும் விதமாக என்ன செஞ்சார்னா முதல் சட்டசபை கூட்டத்தில் ஒரு எம்எல்ஏக்கள் கலந்து கொள்ளவில்லை. முதல் சட்டசபை கூட நம்பிக்கை தீர்மானம் கோரப்படுகிறது. அந்த நேரத்தில் அவங்க கலந்து வெளிநடப்பு செய்ய வேண்டிய இடம். ஆனால் வைகோ கலந்து கொள்ளவில்லை எம்எல்ஏக்கள். ஏன்னு கேட்டால் அன்னைக்கு ஒரு நிர்வாக கூட்டம் இருந்துச்சு, அதனால கலந்துக்கிறலங்கிற எவனா ஏற்றுக்கிறவானா? சட்டசபையில் ஒரு முக்கியமான நாட்டினுடைய ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கிறது. அதுக்காக இதை தள்ளி வைக்க முடியாதா?
அவர் கலந்து கொள்ளலை. இப்போ நினைச்சா கூட இதை ஒரு கொறடா உத்தரவுக்கு மாற்றம் என்று சொல்லி திமுக நினைச்சால் மதிமுகவில் ஒரு 4 பேரையும் பதவி நீக்கம் செய்யலாம். ஏன்னு கேட்ட, எப்போ இவர் மாறுறாரு, இவரை சந்திக்கிறதுக்கு விஜய் போய் கட்டி பிடிச்ச உடனே அவ்வளவு குளிர்ந்து போயிட்டாரு வைகோ. குளிர்ந்து போனது மாத்திரம் இல்லாமல் என் குடும்பம்லாம் ஒரு ரசிகர், விஜய் ரசிகர்களுங்கிறாரு. அங்கே வச்சுக்கிட்ட அவருடைய பிள்ளைகள், குடும்பம், கொண்டாட்டி பிள்ளை 50 பேரும் விஜய் ரசிகர்களாம். அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறார். அவர் போயிருப்பார். ஆனால் எதனால் அவர் போகலைன்னு சொன்னால், அவர் சூரியனில் போட்டிட்டார். சூரியனில் போட்டிட்டா திமுகவுடைய உறுப்பினர் ஆயிடுவாங்க. உறுப்பினர் கடிதம் கொடுத்தா சின்னத்தை வாங்க முடியும். அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்கணும். அதே ஒன்று பார்க்கணும். இதில் பிரேமலதாவை சேர்க்கவே எல்லாரும் குறை சொன்ன, நான் கூட சொன்னேன் பிரேமலதா இது கூட்டணி சேர்க்குறீங்கன்னு சொல்லி. ஆனால் பிரேமலதா மட்டும் என்ன செய்கிறாரு, முரசுல போட்டிட்டாரு, ஒரு இடத்துல ஜெயிச்சாரு. அவர் அங்கே போகலை. அவர் நினைச்சால ஒரு பதவி வாங்கிட்டு போயிருக்கலாம். அவர் போக மறுத்துட்டாரு. இங்கே தான் இந்த கூட்டணி இருக்கிறார். அவருக்கு மந்திரி பதவி கிடைப்ப உடனே கிடைக்கும். அப்படி பார்க்கணும். அதனால் எல்லாம் சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணுறாங்க. இது அவங்களுடைய சுயநலத்துக்கு செய்யக்கூடிய முடிவுகளுக்கெல்லாம் ஒரு நல்ல நோக்கம் கற்பிக்க பார்க்குறாங்க. கண்டிப்பாக இது கேவலமான செயல். இடதுசாரிகள் செஞ்சது, இடதுசாரிகள் பணம் வாங்கியிருப்பாங்கன்னு சொல்ல இயலாட்டா கூட அவர்களுக்கு திமுக மேலே ஒரு கசப்பு இருக்குது. சீட்டு பங்கீட்டு நேரத்தில் தொகுதியை குறைச்சிட்டாங்க என்று இருக்கும் பொழுது கடைசி கட்டமாக இருக்கனால நீடிச்சாங்களே தவிர இன்னொரு தடவை தேர்தல் வந்தால் சேர மாட்டாங்க என்பது அப்போ எனக்கு வெளிப்படையாக தெரிஞ்சு. திமுகவோட அதிருப்தியில் இருந்தாங்க. அது இந்த இடத்துல பயன்படுத்திக்கிட்டாங்களே தவிர அப்படி சொல்லிட்டு போயிடலாம், எங்களுக்கு திமுக மேலே அதிருப்தி இருக்குது அதனால போகிறோன்னு சொல்லாமல் கவர்னர் ஆட்சியை தவிர்ப்பதற்காக செய்கிறோம், அந்த பிஜேபியோட ஆர்எஸ்எஸ் கொள்கை வரக்கூடாது செய்கிறோன்றாங்கல்ல, அது கம்யூனிஸ்டுகள் சொல்ற ஏற்கத்தக்க கிடையாது. ஏன்னு கேட்டால் இந்த இப்போ நான் சொன்ன அதே காரணங்கள் தான். விஜயை பற்றி என்ன மதிப்பீடு சொன்னமோ அந்த மதிப்பீட்டில் தான் கம்யூனிஸ்டுகளும் இருந்தார்கள். அப்படி இருக்கிறவங்களையும் ஆதரிச்சிங்கன்னா ரெண்டு ஒன்று தானங்க. ஆர்எஸ்எஸ் ஆதரிச்சானே, ஆர்எஸ்எஸ் பிள்ளை ஆதரிச்சா என்ன அப்படின்னு இருக்கிறதுனால இவர்களும் ஒரு சந்தர்ப்பவாதிகள் தான். ஆனால் இவர்கள் அளவுக்கு இருக்க முடியாது. இது ஒன்று வச்சா இது ஒன்று ஆயிடுச்சு. அதுக்கு அது முக்கியமாக கவனிக்கிறேன்னு கேட்டால், இப்போ மந்திரி சபையில் இடம் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் அதிகமான தலித்துகள் இடம் பெற்றிருக்கிறார்கள். ஒரு முஸ்லீம் மந்திரி கொடுத்துருக்கிறார்கள். முஸ்லீமுக்கு 2 மந்திரி, கூட்டணியில் ஒரு மந்திரி, அவங்க கட்சியில் ஒரு மந்திரி, 2 அமைச்சர்கள் முஸ்லீமில் இடம் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்லாம் சொல்லி இதுதான் உண்மையான சமூக நீதியுடைய அரசு என்று சொல்கிறார்கள். எத்தனை பேருக்கு பதவி கொடுக்கிறார்கள் என்பதை வைத்து இதை தீர்மானிப்பதா, அந்த பதவி கொடுப்பவருடைய கொள்கை என்னன்னு பார்க்கறதா. இப்போ பிஜேபி ஆட்சி இருக்கிறது, ஒரு 4 முஸ்லீமுக்கு எம்எல்ஏ எம்பி பதவி மந்திரி பதவி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் நல்லா ஆச்சுமிங்களா? முஸ்லீமில் உள்ள பேர் தாங்கி 4 பேருக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அது சமூக நீதி எங்கே மக்கள் சார்ந்ததாக இருக்கணும். 4 அமைச்சர் சார்ந்தது கிடையாது. 4 பேருக்கு மந்திரி பதவி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் சமூக நீதி ஆகுமா? அப்போ சமூக நீதிக்கு உள்ளதாக இருந்தால் சமூக நீதிக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறார், சமூக நீதி சம்பந்தமாக அவர் எடுத்த நிலைப்பாடு என்ன? ஒன்றுமே கிடையாது. முஸ்லீமுக்கு கொடுத்து வந்து சொல்ல போனால் இப்போ வேற விமர்சனம் வந்திருக்கிறது. இந்த ஆட்சியை கிறிஸ்தவ ஆட்சி, அவங்களும் சிறுபான்மை நம்ம சொல்லக்கூடாது தான். ஆனாலும் அவர் கிறிஸ்தவர்களுக்கு அதிகமான எண்ணிக்கையில் அமைச்சரிடம், சபாநாயகர் கிறிஸ்தவர், பைபிளை வாசி தான் என்ன செய்கிறார், சட்டசபையை அவர் துவங்குகிறாரு. அது மாதிரி அதனுடைய அதிகாரிகளாக இருக்கிறவங்கெல்லாம் கிறிஸ்தவர்களாக வைத்திருக்கிறார்கள். அப்போ கிறிஸ்தவ லாபிங்கிற ஒரு விமர்சனத்துக்கு இன்னைக்கு உள்ளாகிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி திணிக்கிறாங்கன்னு. அதுபோல் மார்ட்டின் அவர் கிறிஸ்தவர், அவங்க பேக்ரவுண்டில் அந்த ஆட்சி நடக்கிறது. இப்படி பலவிதமான விமர்சனங்கள் வேற அவங்க மேலே இருக்குது. அதனால இது சமூக நீதின்னு இதை சொல்ல முடியாது. 7 தலித்துக்கு நீங்கள் இடம் கொடுத்தாலும் சரி தான், அனைவருமே நீ தலித்தா போட்டாலும் சரி தான், தலித்தாக போட்டு நீங்கள் என்ன செய்யறீங்க? அனைவரும் தலித்தா இருக்கிற காரணத்தினால அந்த தமிழ் தாய் வாழ்த்து 3வது தரணும், அது கரெக்டாயிருமா? அது அனைவரும் தலித்தா இருக்கிறாங்க, சரி, தலித்தா வைத்துக்கொண்டு அவங்களையும் கூட்டத்தில் வைத்துக்கொண்டு நீங்கள் வந்தே மாதரம் பாடினீங்கன்னு சொன்னால் நீங்கள் சமூக நீதியை காப்பாற்றின ஆள் ஆயிடுவீங்களா? ஆக மாட்டீங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த ஏபிவிபின்ற ஒரு அமைப்பு, ஆர்எஸ்எஸ் உடைய உட்பிரிவு இருக்கிறாங்க, அகில பாரத வித்யார்த்த பரிஷத்துன்னு அதுக்கு பேர், மாணவர் அமைப்பு. அவங்களுக்கு சந்திக்கிறார். அந்த காலத்தில் சந்திக்க மாட்டாங்க. திராவிட இயக்கங்கள் ஆட்சியில் இந்த ஆர்எஸ்எஸ் உடைய நேரடியான கிளைகளோட சந்திப்புக்கு நேரமாக கொடுக்க மாட்டாங்க. அந்த மாணவர் அமைப்பை விஜய் சந்திக்கிறார். அந்த மாணவர் அமைப்பு என்ன கோரிக்கையோட போறாங்க, அந்த பிஎம்சிடியில் கையெழுத்து போட சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வர்றாங்கள, கல்வியில் அந்த மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய இந்தியை திணிக்கக்கூடிய அவங்க கல்வியுடைய அதிகாரத்தை எல்லாம் மத்திய அரசு கையில் கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை சொல்லக்கூடியதான் அந்த பிஎம்சிடிங்கிற ஒரு திட்டம். அதில் சேர்ந்துருங்க நீங்கள், அது இப்போ நன்மை தரும் என்று சொல்லி அவர் ஏபிவிபியிலேருந்து விஜய்கிட்ட பேசுகிறாங்க. அவர் என்ன சொன்னார்னு தெரியல. ஆனால் இவங்க வெளியே என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், எங்கள் கோரிக்கையை பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறாரு, எங்கள் கோரிக்கை நியாயத்தை விளங்கி கொண்டாரு, பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறான்னு. இது சமூக நீதியா?
சமூக நீதினு சொல்லி தலித்தை வைத்துக்கொண்டு சமூக நீதிக்கு இப்போ ஆட்களை நாங்கள் சேர்த்துருக்குறோம், முஸ்லீமை சேர்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு எந்த நிலைப்பாட்டுக்கு நீங்கள் போக போகிறீங்க? காவியுடைய நிலைப்பாட்டுக்கு போக போகிறீங்க. அப்போ காவியுடைய நிலைப்பாட்டுக்கு போகிறார்களா, என்ன செய்கிறார்கள் என்பதை பார்ப்போமே தவிர அதில் எத்தனை பேருக்கு கொடுத்தார்கள், 4 தலைவர்கள் கொடுக்கறதெல்லாம் ஒரு சமூகத்துக்குள்ளே நாங்கள் எடுக்கவே மாட்டோம். அவ்வளவு அத்தனை பேரையும் முஸ்லீமா மந்திரியை கொடுத்தா கூட ஏற்றுக்கிற முடியாது. ஏன்? முஸ்லீம்களுக்கு என்ன இருக்குது? முஸ்லீமில் உள்ளவன் அவன் சம்பாதிப்பானே தவிர நாங்கள் எதை பார்ப்போம் என்று கேட்டால் உன் நிலைப்பாடு என்ன, உன் கொள்கை என்ன, எங்களை என்ன மாதிரி நடத்த போகிறாய், அதை பார்க்குவோமே தவிர இவங்க இதை ஒரு சமூக நீதிக்கு ஆதாரமாக காட்டுறாங்க. எத்தனை பேர் வர்றாங்க என்பதற்கு ஆதாரமாக காட்டுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூக நீதி முக்கியமான சமூக நீதி என்ன தெரியுமா? அந்த பிராமணர்கள் தான் அனைவருடைய இடஒதுக்கீட்டையும் தட்டி பறித்தவர்கள் என்ற காரணத்தினால அவர்கள் அமைச்சர்கள் யாருமே சேர்க்க மாட்டாங்க. 2 பிராமணர்களை, இன்னும் சொல்ல போனால் சமூக நீதி பேசுறீங்களே, அந்த சமூக நீதி பேசுறதுக்கு இந்த நிர்மல்குமார் யார்? நிர்மல்குமார் என்பவர் ஆர்எஸ்எஸ்ல நேரடியாக உறுப்பினராக இருந்து அந்த காக்கி டவுசர்லாம் போட்டு இருந்து அதில் செயல்பட்ட ஒரு ஆள். அவருடைய கடந்த பதிவுகளை பார்த்தா தெரியும். அவர் கடைசி நேரத்தில் அப்புறமேல ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய ஐடி விங்கில் இருந்தவர். அதுக்கு பிறகு அங்கே பதவி கிடைக்கலன்னு சொல்லிக்கொண்டு அதிமுகவுக்கு போய் அங்கிருந்து தாவி எங்கே வர்றாரு, இந்த டிவிக்கு வர்றாரு. அப்போ அவருக்கு ஒரு பதவி கொடுக்குறீங்க. எந்த பதவி கொடுக்குறீங்க? திருப்பரங்குன்றத்தில் உடனே கொடுக்குறீங்க. திருப்பரங்குன்றத்தில் அந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது முஸ்லீம்களுக்கு எதிராக பேசினவர் அவர். இவங்க அரசியல் பண்ணுறாங்க, திமுக அரசியல் பண்ணுறாங்க என்று சொல்லி திமுகவுடைய அந்த நடவடிக்கை எதிர்த்தவர் யாரு? நிர்மல்குமார். அப்படிப்பட்டவர் கொடுத்த சமூக நீதியா? அதே மாதிரி ரமேஷன் ஒரு ஆள் கொடுத்துருக்கிறீங்க ஸ்ரீரங்கத்தில். அவர் ஒரு பிராமணர். அவர் என்ன பிராமணர்? அவரும் ஏபிவிபியில் அங்கம் வகித்தவர். அவருடைய கடந்த கால பதிவில் பார்த்தீங்கன்னா அகில பாரத வித்தியாச பரிஷத்துடைய கொடி பின்னாடி போட்டு அவர் சில பதிவுகள்லாம் போட்டிருக்கிறார். அதே மாதிரி இந்த தமிழில் வழிபாடு செய்யணும்னு ஒரு இந்துக்களே ஒரு பிரிவினர் போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் அதை கண்டித்து பதிவு போட்டவர். தமிழில் வழிபாடு செய்கிறது கோயிலில் சொல்லுவீங்களா, பள்ளிவாசலில் சொல்லுவீங்களா என்று பதிவு போட்டவர் யார்? இந்த ரமேஷுங்கிற ஒரு ஆள். அப்போ நீங்கள் காவிகளாக இருக்கிறவர்களை கொண்டு நீங்கள் பதவி கொடுத்துருக்குறீங்களே, அது எந்த சமூகத்தில் வரும்? தலித்து கொடுத்தது சொல்கிறீங்களே, நீங்கள் பதவியாக கொடுத்தது என்னது? அவர் இன்னொருத்தர் சென்னையை சேர்ந்த வெங்கட்ராமன் ஒரு ஆள் கொடுத்துருக்குறீங்க. அவருடைய பின்புலம் தெரியாட்டாலும் அவர் ஒரு பிராமணர் கொடுத்துருக்குறீங்க. ஆக பிராமணர்கள் ஒடுக்கப்படணும், அவர் பதவியில் வைக்கக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பாங்க எல்லாருமே. அவர்களை மிக மிக உயர்ந்த இடத்துல வைத்து நீங்கள் கொண்டாடுகிறீர்கள். பிராமணர்கள் சாதாரண பிராமணர் இல்லை, ஆர்எஸ்எஸ் உடைய அடிவரடிகளாக இருந்தவர்கள் எல்லாம் இவர் இணைஞ்சிருக்காரு, பதவியில் சேர்த்திருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது இது சமூக நீதி என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. இது ஒரு முக்கியமாச்சு. அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இவர்கள் இந்த ஆட்சியை முழுமையாக கொண்டு சென்று விடுவார்களா, 5 வருஷத்துக்கு கொண்டு சென்று விடுவார்களா என்று பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கொண்டு செல்ல முடியாது. ஏனென்று கேட்டால் இவர்கள் எப்படி என்ன நினைத்தார்கள் என்று கேட்டால், இந்த 119 என்பது நமக்கு பத்தாது, எந்த நேரத்தில் வேண்டாலும் 2 பேர் பல்ட்டி அடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் ஆட்சி கவிழ்ந்துரும் என்பதற்காக வேண்டி அதிமுக உடைக்கிறாங்க. அதிமுக உடைச்சி ஒரு பிரிவினருக்கு மந்திரி சபையில் இடம் தருவதாக வாக்களித்து, சோபா தருவதாக வாக்களித்து, சிவி சண்முகத்தை என்ன செய்கிறாருன்னா தனி குழுவாக ஆக்கி அவங்கள போய் விஜய் சந்திக்கிறார். எதுக்கு சந்திக்கிறாரு? எடப்பாடியை சந்திக்கலை, எல்லா தலைவர்களையும் சந்தித்தவர். அன்புமணி வரைக்கும் போய் சந்தித்தவர். யாரை சந்திக்கலை? முன்னாள் முதல்வராக இருந்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடியை சந்திக்காம எடப்பாடி கட்சியிலிருந்து பிரிந்து வர்றார்களே அவர்களை போய் சோபாவோட போனார்ல, அவங்கள போய் சந்திக்கிறார். எதனால சந்திக்கிறாருன்னு கேட்டால், அந்த 23 சேர்ந்துச்சுன்னு சொன்னால் நம்ம 5 வருஷம் ஓட்டிடலாம் அப்படின்னு நினைத்தது செஞ்சார். அது செஞ்சு இருந்தாலும் அதில் உள்ள சட்ட சிக்கல் அவருக்கு தெரியவே இல்லை. ஏன்னு கேட்டால், ஒரு கட்சியில் ஒரு வேறு கட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வேறு பக்கம் மாறினார்கள்னு சொன்னால் அவங்களுடைய எம்எல்ஏ பதவி போயிடும். எப்போ மாறலாம்? 3/2 பங்குக்கு மேலே மாறணும். அதாவது 47 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் 32 பேருக்கு மேலே கூட்டமாக சேர்ந்தால் மட்டும்தான் அந்த பதவி போகாது. ஆனால் இப்போ என்னன்னு கேட்டால் 24 பேர் தான் அவரோட போய் சேர்ந்துருக்கிறாங்க. சேர்ந்து அந்த எடப்பாடி ஒரு கொறடாவை நியமிச்சிருக்கிறார். கொறடா நியமிப்பது எம்எல்ஏக்களாக கூடி தேர்ந்தெடுக்கிற பதவி இல்லை, கட்சியுடைய பொதுச் செயலாளர் நியமிக்கிறது. அவர் எடப்பாடியார் என்ன செய்கிறாருன்னா அக்ரி கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒரு ஆளை இவர் தான் கொறடாண்டு நியமிச்சிட்டார். கொறடா உத்தரவு போட்டார், எதிர்த்து வாக்களிக்கணும்னு சொல்லி. அதை மீறி ஆதரவு வாக்களித்தாங்களா இல்லையா? அது விளங்காமல் அப்போதைக்கு 144 பேர்னு காட்டிக்கொள்ளலாம்னு இருந்தாலும் அது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், இப்போ இவங்களுடைய பதவி போயிடும். எடப்பாடி சீரியஸாக வலியுறுத்தினார்னு சொன்னால்
கவர்னர்கிட்ட மனு கொடுத்தார் என்று சொன்னால், நியாயம் கிடைக்கலன்னு கோர்ட்டுக்கு போனார் என்று சொன்னால், இந்த 23 வருடைய பதவியும் போயிடும். இவர் ஆட்சியை தக்க வைக்கணும்னு நினைச்சார, அதுக்கு முதல் அடி விழுவுது. எப்படி? ஆட்சியை தக்க வைப்பதற்காக வேண்டி வேற ஒரு கட்சியை உடைச்சி குதிரை பேரம் பேசி நீங்கள் ஜெயிச்சு வந்திருக்கிறீங்க, அவ்வளோ பேருடைய எம்எல்ஏ பதவியும் போயிரும்னு சொன்னால் 144 உங்களுக்கு காட்ட இயலாது. அது மாத்திரம் இல்லாமல் போனதுக்கு அப்புறம் என்ன ஆகணும், அவங்கள நீங்கள் விசில் சின்னத்தில் போட்டிட்டு வைப்பீங்க. ஆனால் இன்னைக்கு உள்ள நிலைமையில் இன்னைக்கு தேர்தல் வந்தால் கூட இப்போ இருக்கிற ரிசல்ட்டு கிடைக்காது. ஏன்னு கேட்டால் இந்த 15 நாள்லையே மக்களுடைய கொந்தளிப்பு கரண்ட் இல்லைங்கிறாங்க. இது வரைக்கும் கரண்ட் இல்லைங்கிறது ஒரு போன ஸ்டாலின் ஆட்சியில் இருந்து அது தொடர்ந்தால் கரெக்ட்னு ஒத்துக்கலாம். ஸ்டாலின் ஆட்சியில் மின்சார தட்டுப்பாடு இருந்து அதுவே இன்னைக்கும் தொடர்ந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் சரி பண்ணுறதுக்கு டைம் வேணுன்றது சரியாக நடந்துக்கிட்டு இருந்த ஒரு நிர்வாகம். அதைத்தான் நீங்கள் கையில் எடுக்கிறீங்க. நீங்கள் வந்த பிறகு கரண்ட் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ராத்திரியில் தூங்க முடியல சென்னை மக்களுக்கு, ரோட்டில் நின்று போராடுறாங்க. ஏன் ஓட்டு போடணும்னு தெரியலைங்கிறாங்க. தண்ணி வரலைங்கிறாங்க, குடி தண்ணீர் வரலைங்கிறாங்க குளத்தூர் மக்கள். அதே மாதிரி இப்போ நர்ஸு ஒரு அநியாயமாக சிகிச்சை பண்ணி கொலை செஞ்சுட்டாங்கன்னு ஒரு பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கிறது. அதே மாதிரி அந்த சிறுமி கொல்லப்பட்ட விஷயம், அதுக்கெல்லாம் வாயை திறக்க முடியலை. அந்த மந்திரி, அந்த கீர்த்தனாங்கிற மந்திரிட்ட கேட்குறாங்க சிரிச்சுக்கிட்டு, அது விஜய் நல்லா தான் செய்வார், இதுக்கு என்னமா செய்ய போகிறீங்க, தலைவர் எடுக்கிற முடிவு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இது ஒரு பதிலா? என்ன நீ செஞ்சேன்னு கேட்டால் தலைவர் எடுக்கிற இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவர்கள் நேர்மையெல்லாம் இழந்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அதிமுக காரங்களுடைய பதவி போய் அதே ஆட்களுக்கு விஜய் விசில் சின்னத்தில் சீட்டு கொடுத்தாருன்னு சொன்னால் அது கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. அவளும் திமுக உடைய கூட்டணிக்கு தான் போய் சேரும். அதனால் மேலும் பின்னடைவை சந்திப்பாங்க. அப்படி வரக்கூடிய நேரத்தில் இவர்களுடைய இந்த மெஜாரிட்டி 2 பேர்லாம் நீங்கிட்டு இருக்கு. இடதுசாரிகள் வலதுசாரிகள் நினைச்சு நாங்கள் ஆதரவு வாபஸ் வாங்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டார்கள்னு சொன்னால் முடிஞ்சு வச்சு கதை. 2 கம்யூனிஸ்டில் ஒரு கம்யூனிஸ்ட் ஆதரவு வாபஸ் வாங்க இன்னைக்கு உள்ள நிலையில் என்ன அதிமுக அந்த எதிர்த்து வாக்களித்தவர்கள்லாம் என்ன முடிவில் இப்போ இருக்கிறாங்கன்னு நமக்கு தகவல் வருதுன்னு சொன்னால், கவர்னர் ஜனாதிபதி சபாநாயகர்கிட்ட போய் நாங்கள் ஆதரவு வாபஸ் வாங்கிக்கொள்ளும் கடிதம் கொடுத்து விட்டு எடப்பாடிட்ட சேர்ந்துடலாம்ங்கிற முடிவில் இருக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது இவங்களுடைய ஆதரவு நிற்கிறதே 119 தான் நிற்கிறார்கள். 119 இருக்கும்போது 2 பேர் ஆதரவு வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு சொன்னாலே ஆட்சி கவிழ்ந்துடும். ஒரு 2 எம்எல்ஏ மரணிச்சிடாருன்னு வைங்க இந்த இடைப்பட்ட ஒரு காலத்தில், அப்போவே என்ன செய்யும், ஆட்சி கவிழ்ந்து போயிடும், மெஜாரிட்டி இருக்காது. அதனால இந்த ஆட்சி வண்டி இழுக்கிறதா இருந்தால் பாதிக்கு மேலே ஒரு 10 சீட்டாவது இருக்கணும். 118ங்கிற இடத்துல அவங்க 128 ஆதரவு இருந்தால் மட்டும்தான் அந்த ஆதரவு நீடிக்குமே தவிர, கொஞ்சம் நம்பரில் இருந்தாங்கன்னு சொன்ன ஒரு ஜெயலலிதாவுடைய ஒரு ஆதரவுல வாஜ்பாய் இருக்கும் பொழுது இந்த அம்மா ஒரு ராத்திரியில் வாக்க வெளியே கவுத்தி விட்டு வந்தாங்க. நான் தான் ஆட்சியை கொண்டு வந்தேன், நான் தான் கவிழ்த்தேன்டாங்கல்ல. அவங்கள்ட்ட இருந்த நம்பர் என்ன, 2 சீட்டை வச்சுக்கிட்டு நினைஞ்சாங்க அந்த பிஜேபி வாஜ்பாய் அரசாங்கத்தை கவிழ்த்தாங்க. அதனால 2 பேருக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னால் ஆட்சி கவிழ்ந்துடும். அதனால இவங்க மெஜாரிட்டியில் பார்டரில் தான் இருக்கிறாங்க, பெரிய மெஜாரிட்டியில் இல்லை. ஏன்னா அதிமுக கிடையாது, அவங்க ஆதரவு செல்லாது, அவங்க வாபஸும் வாங்க போகிறாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் 119ங்கிறது மெஜாரிட்டிக்கு மேலே ஒன்று கூட. இந்த இடைத்தேர்தல் ஒன்று ராஜினாமா பண்ணதுனால திருச்சியில் அவங்க வர முடியாது. இன்றைக்கி அந்த நிலைமையில் திருச்சியில் தோற்றுருவாங்க, டிஎம்கே தான் வரும். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொன்று இப்போ குறைஞ்சி போயிடும். அதனால இந்த ஆட்சி கண்டினியூவாக நீடிப்பதற்கு எந்த ஒரு வழிமுறையும் கிடையாது. அது போக என்ன பிரச்சனை என்று கேட்டால், இந்த பிரிச்சாரில் அதிமுக பிரித்த வகையில் பிஜேபிக்கு கோபம் இருக்குது. ஏன்னு கேட்டால் பிஜேபியுடைய ஆள் வடப்பாடி தான், என்டிஏ கூட்டணியில் அவர் தான் இருக்கிறார். நாங்கள் என்டிஏல இல்லைன்னு இவங்க அறிவிச்சிட்டாங்க. அப்போ நம்மளை உடைச்சிடாருங்கிற அந்த வகையில் ஒரு கோபம் இப்போ இருக்கிற காரணத்தினால அவங்களுடைய சப்போர்ட்டும் இவங்களுக்கு இன்னுமே கிடைக்காது. இவர் என்னதான் பிஜேபிக்கு போனாலும் ஆட்சி தக்க வைக்கிறதா கவிழ்க்கிறதான்னு வரும் பொழுது அவங்க இவரை ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஏன்னாட்டா இவர் ஜென்ஸு கூட்டத்தை வச்சு வந்திருக்கிறதுனால இன்னைக்கு பிஜேபி சுத்தமாக தொடச்செறிஞ்சிருச்சுல, ஒன்று தானே வந்திருக்கு. அது ஒன்று கூட அந்த தனி நபருடைய செல்வாக்கள் வந்திருக்குது. அவர் சுயேட்சைனாலும் ஜெயிப்பார் ஊட்டியில், அவரை தவிர பாக்கி எல்லா இடத்துலையும் கம்ப்ளீட்டாக முக்கியமான தலைகள்லாம் பிஜேபி உருண்டுருச்சு. அதனால இவங்க இந்த தொடர்ச்சியை அவங்களை வைக்கக்கூடாதுங்கிற மாதிரி எண்ணம் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இவர் என்னதான் அடிமணிந்து போனாலும் சரி, இதை கவிழ்க்கிற நேரம் வந்தால் கவிழ்த்தரணும் என்று தான் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இது வண்டி இழுக்காது. முற்றுப்புள்ளி வச்சுட்டோம்னு நினைக்கிறார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கண்டா, இதோட திராவிட கட்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. திராவிட கட்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாமே, முற்றுப்புள்ளி கிடையாது. இது ஒரு சின்ன சர்க்கிள். இது ஒரு விளங்காமல் இந்த சின்ன சிறுவர்களை ஜென்ஸு கூட்டத்தை ஏமாற்றி பெற்ற வெற்றி. இது நீடிக்காது, திரும்ப அதே நிலைக்கு வரும். அப்படி வராட்டா கூட இந்த திராவிட கட்சியுடைய கொள்கையில்
என்ன திராவிட சித்தாந்தத்தில் என்னென்ன கொள்கைகள்லாம் அவங்க சொன்னாங்களோ அதைத்தான் இவர் செயல்படுத்த முடியும். அதுக்கு மாற்றமாக செய்ய முடியாது. இப்போ இடஒதுக்கீடு இல்லைன்னு சொல்லிடுவார் இவர். அப்போ திராவிட ஆட்சி தான் இவர் ஆட்சி பண்ணாலும் சரி, அந்த திராவிட பாதையை விட்டு வெளியேறிட்டார்னா முடிஞ்சு வச்சு கதை. அப்போ இவரால் திராவிடத்தை ஒழிச்சோம்லாம் சொல்ல முடியாது. இவர் ஆட்சியில் இருந்தாலும் சரி, இப்போ ஸ்டாலினோ கருணாநிதி அந்த 69 இடஒதுக்கீட்டு இருக்கிறது, அது இல்லைன்னு ஆக்கிடுவார் இவர். ஆக்கின பிறகு இவரை விடுவாங்களா? முடியாது. அதனால் இப்போவும் திராவிட ஆட்சியாக நடத்த முடியும். அவரே ஒத்துக்கிட்டார். திமுக ஒன்றும் செய்யலைன்னு சொன்னவரை முந்தைய ஆட்சியில் செஞ்ச நல்ல விஷயங்களை நாங்கள் தொடருவோம் அப்படிங்கிறார். தொடருவோம்னு சொன்ன என்ன அர்த்தம்? திராவிட ஆட்சியில் செஞ்சதெல்லாம் நாங்களும் செய்வோன்ற அர்த்தம். அதுக்கு எதிர்த்து போனீங்கன்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக ஒன்றும் இல்லாமல் போயிடும், அழிக்கலாம் முடியாது. மீண்டும் இப்போவும் மக்கள் ஆதரவு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு தேர்தல் வச்சா கூட ஸ்டாலின் வர்ற அளவுக்கு தான் இன்றைக்கு மக்கள் நிலையில் இருக்கிறதுனால திராவிட ஆட்சியை ஒழிச்சாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் கட்சிகள் மாறும், அது வரத்தான் செய்யும். என்ன சொல்ல போனால் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னு கேட்டாங்க, ஸ்டாலின்கிட்ட நினைச்சிருந்தாருன்னு சொன்னால் இதை இந்த ஆட்சி அமைக்கிறத தடுத்துருக்கலாம். அவர் நினைச்சாருன்னு சொன்னான், ஐயுஎம்எல்லாக இருக்கட்டும், விடுதலை போல்ட் அவர் சொல்லியிருந்தாருன்னு சொன்னால் எங்கள் இதில் வந்திருக்கிறீங்க, நீங்கள் ஆட்சி அமைக்கக்கூடாது, ஆதரவு கூடாதுன்னு சொன்னால் இல்லாமல் போயிருக்கும். இவர் என்ன செஞ்சார்? நாங்கள் குறுக்க நிற்க மாட்டோம், 6 மாதம் பேச மாட்டோம், ஆட்சி அமைக்கிறது அமைச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டார். அப்போ இப்போ இருக்கிற ஆட்சியை திராவிட இயக்கத்தினுடைய சப்போர்ட்டில் உள்ள ஒரு ஆட்சியாக தான் இருக்கே தவிர அதுக்கு எதிரான ஆட்சி கிடையாது. அப்படி ஒன்றும் இருக்கிறது. ஆனாலும் இது திராவிட அந்த சித்தாந்தத்தை விட்டு விலகவே முடியாது. இவங்க அந்த போட்டு வச்ச அந்த பாதையில் விலக முயற்சி பண்ணுவார்கள். ஒவ்வொரு தடவை முயற்சி பண்ணது மண்டையில் அடிபடும். கண்டிப்பாக திராவிட சித்தாந்தத்தில் என்னென்னலாம் செஞ்சார்களோ அதை ஒழிக்கவே முடியாது. உதாரணமாக அந்த அனைவரும் அர்ச்சகர் ஆலம்னு கொண்டு வந்தாங்க, இது மாற்றிடுவார் இவர். அனைத்து சாதியும் அர்ச்சகர் ஆலம்னு கொண்டு வந்தாங்கல்ல, இவர் என்னதான் அவர் காவிகளை மந்திரி சபையில் கொடுத்தாலும் அதை மாற்ற முடியுமானா முடியாது. முடியாதுன்னு அர்த்தம் திராவிடம் தான் ஆட்சி பண்ணுதுன்னு அர்த்தம். இவர் விரும்பாட்டாலும் திராவிட ஆட்சியாக நடக்கும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த கூட்டணிகளை பொறுத்த வரைக்கும் இப்போ முஸ்லீம் லீக்கு, விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகள்லாம் திரும்ப இங்கே இணையிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் அரசியலை பொறுத்த வரைக்கும் எது வேண்டாலும் நடக்கலாம். யாரும் யார்கிட்டையும் இப்போ இவங்க போவாங்கன்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? இப்போ இருக்கிற ஆளுக்கு அங்கே போய் சேருவாங்கன்னு நினச்சி பார்த்தோமா? அரசியலில் சந்தர்ப்பம் தான், யார் வேண்டாலும் எங்கே வேண்டாலும் போவாங்க, இது பொதுவான பார்வை. ஆனாலும் கூட இவர்கள் இங்கிட்டு வர மாட்டார்கள். முதல் விளைவிக்கிறணும். இந்த உள்ளாட்சி தேர்தல் வரப்போகிறது, அதில் எந்த பக்கம் நின்று போட்டிடுவார்கள்? ஆளுங்கட்சியில் கூட்டணியாக இருக்கும்போது அங்கே தான் போட்டிடுவார்கள். எதிர்த்து தான், திமுக எதிர்த்து தான் நிற்பார்கள். அப்படி நிற்கக்கூடிய நிலை வரும் பொழுது அவங்க திரும்பி தோற்று போய் திரும்பி இங்கே வந்தாங்கன்னு சொன்னால் திமுக சேர்த்து கொள்றத பரிசீலனை பண்ணணும். யார் துரோகம் பண்ணிட்டு இவங்களாலேலாம் ஓட்டே கிடையாது. அவங்க செஞ்ச நல்லதுக்காகத்தான் ஓட்டு விழுவதை தவிர இந்த உதிரி கட்சிகளால் அவருக்கு எந்த லாபமும் கிடையாது. ஆனால் அவங்க அடிபட்ட உள்ளாட்சி தேர்தல் வரப்போதில் அதில் உங்களை அடி விழுந்துச்சுன்னு சொன்னால் இவங்க எல்லோரும் ரிவர்ஸில் வருவாங்க. நாங்கள் உங்கள் பக்கம் வந்துடுறோன்னு வருவாங்க. கண்டிப்பாக அடுத்த பாராளுமன்ற தேர்தலுக்குள்ளே மாறுவாங்க. மாறினாலும் கூட இவங்க ஏற்றுக்கக்கூடாது. இப்போ காங்கிரஸுக்கு நிலைப்பாடு எடுத்தாங்கல்ல, அதே நிலைப்பாடு எடுக்கணும். கூட்டணியை கொண்டு ஜெயிக்கிறது கூட்டணியை ஒரு உதிரி தான் இவங்கெல்லாம் இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் நல்ல அதிக இடத்துல காங்கிரஸை கொடுத்த 28 இடத்துல திமுக நின்றிருந்தால் ஒரு 15 இடத்தை அவங்க கைப்பற்றிருப்பாங்க. இன்றைக்கி விஜய்க்கு கிடைச்ச அதே சீட்டை இவங்க அடைஞ்சிருக்க முடியும். விடுதலை சிறுத்தை கொடுத்த 8 சீட்டை இவங்க நின்றுருந்தாங்கன்னா 6ல் ஜெயிச்சிருப்பாங்க. திமுக நின்றுருந்தால் உள்ளுக்குள்ளே இருந்து துரோகம்ன்ற காரணத்தினால தான் 6 அடிபட்டு போனது. அப்படிலாம் இருக்கிறதுனால கூட்டணியை பற்றி சிந்திக்காமல் நீங்கள் பாட்டுக்கு நல்லபடியாக இவங்க போகிறதா நல்லதே தவிர வந்தாலும் இந்த துரோகம் செஞ்சவங்களை சேர்க்கக்கூடாது. மக்கள் மறக்கிற வரைக்கும் ஒரு 10 வருஷம் ஆன வேண்டாம் மறந்துடுவாங்க. அது வரைக்கும் சேர்த்தாங்கன்னு சொன்னால் கெட்ட பேர் தான் வரும்.